பிள்ளையானின் விளக்கமறியல் உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தும் உதய கம்மன்பில. மட்டக்குழி கொலையோடு தொடர்பில் இருந்த 9 சந்தேக நபர்கள் அதிரடி கைது. சைலன்சர்களுக்குள் ஒளித்து 25 கோடி ரூபாய் பெறுமதியுடைய போதைப்பொருள் கடத்தல். கட்டுநாயக்கவில் வசமாக சிக்கிய நபர். இணையவழி பண மோசடியில் ஈடுபட்ட பல பெண்கள் உட்பட 147 வெளிநாட்டவர்கள் இலங்கையில் கைது. கிளிநொச்சி பெண் கின்னஸ் சாதனை குவியும் பாராட்டுக்கள். யாழில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பிக்குவின் விளக்கமறியல் நீடிப்பு. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டில் சிக்கிய அர்ச்சுனா எம்பி நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கேண்டருடன் மோதி சிதறிய மோட்டார் சைக்கிள் பாகங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெளிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பல சம்பவங்களின் பின்னணியில் உள்ளார் என்று பரவலாக அடிபடும் பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் இந்த உத்தரவை ஏற்கவே முடியாது என்றும் இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவேன் என்றும் பிவிதுரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில கொந்தளித்துள்ளார். ஒரு வருடமாக பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று வியாழக்கிழமை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்த விடயம் பொய் என்பது ஒரு வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இவர் குறிப்பிட்டுள்ளதோடு ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் எந்தவித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை. விடுதலை புலிகளுக்கு எதிராக பிள்ளையான் செயற்பட்டமை தவறு என்றும் இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதமேந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை சட்டவிரோதமானது என்ற கோணத்திலேயே குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்துள்ளதாகவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் குறித்த விடயங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது என்றும் கூறிய உதய கம்மன்பில விடுதலை புலிகள் அமைப்பு நடத்திய சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் மீது திணிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சி செய்கின்றதாகவும் இதற்கு ஒருபோதும் நாங்கள் இடமளிக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது என்றும் அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம் என்றும் உதய கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் தெல்லிப்பளை மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு மருத்துவர் ஒருவருக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்பிய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்ட 2 பேருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களில் மருத்துவர் ஒருவர் சட்டத்தரணி ஊடாக நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய விசாரணையில் முன்னிலையாகவில்லை. இதனை அடுத்து வழக்கு விசாரணையை எதிர்வரும் 24ஆம் திகதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் கட்டாயம் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 25 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய குஸ்ரக போதைப் பொருளோடு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு நபர் சுங்க அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் குறித்த நபர் தாய்லாந்தின் பேங்காக் விமானத்தில் குறித்த போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். இவர் ராகம பகுதியை சேர்ந்த 38 வயதுடைய இலங்கை பிரஜை என்றும் அதிகாரிகள் இவரின் நடத்தையில் சந்தேகமடைந்த பின்னர் அவர் கொண்டு வந்த பொருட்களை விரிவான சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். அந்த நேரம் அவர் எடுத்து வந்த 4 பயண பொதிகளில் இருந்த 16 வாகனங்களின் சைலன்சர்கள் உள்ளே மிகவும் நுணுக்கமான முறையில் குறித்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த சைலன்சர்களுக்குள் இருந்த 25 கிலோ 500 கிராம் எடை கொண்ட குஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வர்த்தகர்களுக்கான சிவப்பு வழி பாதையில் குறித்த போதைப் பொருள் தொகையை வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்குழி கெமுனுபுர பகுதியில் நடந்த கொலையோடு தொடர்புபட்ட 9 சந்தேக நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்குழி கெமுனுபுர பகுதியில் கடந்த 31ஆம் தேதி ஆயுதம் ஒன்றினால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். 2 தரப்புக்கிடையில் உண்டாகிய முரண்பாட்டை அடுத்தே குறித்த நபரின் வீட்டுக்கு சென்ற சிலர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கியுள்ளனர். கைதானவர்கள் மட்டக்குழியை சேர்ந்த 19 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் இன்றைய தினம் அவர்களை புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மட்டக்குழி பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மட்டக்குழி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் குறித்த சந்தேக நபர்களை நேற்று கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்க நின்ற சிறுமி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டில்
சிக்கிய பௌத்த பிக்குவை வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் தனது வீட்டு தேவைக்காக நாவற்குழி விகாரைக்கு அருகில் வாழும் குடும்பத்தை சேர்ந்த சிறுமியொருவர் விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்க சென்றுள்ளார். அந்த நேரத்தில் அங்கிருந்த பௌத்த பிக்கு ஒருவர் குறித்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரியும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நேற்று குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்த ஒரு பிள்ளையையும் பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்ற காரணத்துக்காக பாடசாலையில் சேர்க்காமல் இருக்க முடியாது என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். பிள்ளைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லாதது அவர்களின் பெற்றோரின் பிள்ளை என்பதால் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் ஒதுங்கி இருக்க முடியாது என்றும் பதிவு திணைக்களத்தின் ஊடாக பிறப்புச் சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறை முடியும் வரை அத்தகைய அனைத்து பிள்ளைகளும் பாடசாலைகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதோடு பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்பதால் எந்த ஒரு பிள்ளையையும் பாடசாலையில் சேர்க்க மறக்க முடியாது என்றும் அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தரத்திற்கு இந்த ஆண்டு சேர வேண்டிய அனைத்து பிள்ளைகளுக்கும் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிற ஆவணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வகுப்பறைகளில் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிள்ளைக்கும் கல்வி கற்பதற்கும் வகுப்பறையில் இருப்பதற்கும் இருக்கும் உரிமைக்கு பிறப்பு சான்றிதழ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இணைய வழியில் நிதி மோசடியில் இப்பொழுது இலங்கையில் பல வெளிநாட்டவர்கள் மக்களின் நிதியை மோசடி செய்ய என்றே இலங்கையில் வந்து தங்கியிருந்து மோசடிகளில் ஈடுபடுகின்றமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அந்த வகையில் இந்த நிதி மோசடி குற்றச்சாட்டில் 147 வெளிநாட்டு பிரஜைகள் போலீசாரால் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் ரணவில பகுதியில் உள்ள ஹோட்டலில் சந்தேக நபர்கள் தங்கியிருந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்த நிலையில் கைதாகியுள்ளதோடு இதில் பங்களாதேஷை சேர்ந்த 13 பேரும் சீனாவை சேர்ந்த 133 பேரும் வியட்நாமை சேர்ந்த ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பிறந்து கனடா நாட்டில் வாழ்ந்து வந்த குமுதினி கோபாலகிருஷ்ணன் கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் தனது சாதனையினை பதிவு செய்துள்ளதோடு பலரும் அவரை இப்பொழுது பாராட்டி வருகின்றனர். நேற்று முன்தினம் இந்த உலக சாதனை நிகழ்வு ஏனையின் வீதி திருமுருகண்டி வீதியில் பதிவாகியுள்ளது. சேகரித்த மெழுகுவர்த்தி தாங்கிகளை வைத்து குறித்த சாதனை பதிவினை இந்த பெண் செய்துள்ளார். இவர் 30 ஆண்டுகளாக குறித்த சாதனைக்காக மெழுகுவர்த்தி தாங்கிகளை பல்வேறு நாடுகளில் சேகரித்து வந்துள்ளார். அமெரிக்காவினை சேர்ந்த பெண்ணொருவர் இதற்கு முன் 527 மெழுகுவர்த்தி தாங்கிகளை வைத்து உலக சாதனை நிகழ்த்தியிருந்தார். இந்த சாதனையினை முறியடிக்க குமுதினி கோபாலகிருஷ்ணன் 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை சேகரித்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இவ்வாறு பல்வேறு வகையான 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை சேகரித்து அதனை பார்வைக்கு வைத்து நடுவர்களின் கண்காணிப்பின் கீழ் உலக சாதனை பதிவேட்டில் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிள் கெண்டருடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த விபத்து சம்பவம் கண்டி கம்பொல தொழுவ பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது. தொழுவ பகுதியில் இருந்து கம்பொல நோக்கி பயணித்த கெண்டர் வாகனமும் கம்பொல பகுதியில் இருந்து தொழுவ நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சாரதி கெண்டரோடு மோதியதில் படுகாயமடைந்துள்ளதோடு காயமடைந்த சாரதி தற்போது கம்பொல அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்தில் சாரதியின் தலைக்கவசம் உட்பட மோட்டார் சைக்கிளின் பாகங்கள் வீதியில் ஆங்காங்கே சிதறி கிடந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவில் அனுமதி பத்திரம் இல்லாது பெருமளவான டீசலை வைத்திருந்த 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்பலகாமம் போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்தே நேற்று மாலை மொல்லிப்பொத்தானை பகுதியில் 2 வெவ்வேறு இடங்களில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த நேரம் அனுமதி பத்திரம் இல்லாது சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 1430 லிட்டர் டீசல் மற்றும் 615 லிட்டர் டீசலும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு மொத்தமாக 2045 லிட்டர் டீசல் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை மற்றும் தம்பலகாமம் பகுதியைச் சேர்ந்த 41 மற்றும் 61 வயதுடைய 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.